உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள். யாத்திரை.com. ஆன்மீக ஐதீகங்கள். மகா கும்பமேளா. தமிழில் கிண்ணத் திருவிழா என போற்றப்படும் கும்பமேளா சந்நியாசிகள், துறவிகள், வேத பண்டிதர்கள், சாமானிய மக்கள், ஆண்கள், பெண்கள் என கோடிக்கணக்கானோர் கலந்து கொள்ளும் ஒரு பெரும் விழா. கும்பமேளா திருவிழா ஹரித்வார், பிரயாக்ராஜ், உஜ்ஜயினி மற்றும் நாசிக் ஆகிய 4 இடங்களில்தான் நடைபெறுவது வழக்கம். இருப்பினும் பிரயாக்ராஜில் நடைபெறும் கும்பமேளாதான் உலக பிரசித்தி பெற்றதாக திகழ்கிறது. இந்த கும்பமேளாக்கள் 4 வகையாக சொல்லப்படுகின்றது. அதாவது ஆர்த் கும்பமேளா, பூரண கும்பமேளா, மக் கும்பமேளா மற்றும் மகா கும்பமேளா. இதில் ஆர்த் கும்பமேளா என்பது 6 வருடங்களுக்கு ஒருமுறை நடத்தப்படுவது. இது ஹரித்வார் மற்றும் பிரயாக்ராஜில் நடைபெறும். அதேபோல பூர்ண கும்பமேளா என்பது 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஹரித்வார், பிரயாக்ராஜ், நாசிக், உஜ்ஜயினி ஆகிய 4 இடங்களிலும் நடைபெறும். மக் கும்பமேளா என்பது ஆண்டுதோறும் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் நடத்தப்படும். இது பிரயாக்ராஜில் மட்டுமே நடத்தப்படும். இதை சேட்டா கும்பமேளா என்றும் கூறுவது உண்டு. மகா கும்பமேளா இதுதான் 144 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படும். 12 பூர்ண கும்பமேளாக்களுக்கு பிறகு நடத்தப்படும். இது பிரயாக்ராஜில் மட்டும் நடைபெறுகிறது. கும்பமேளா நடைபெறும் இடத்தை தீர்மானிப்பதில் சூரியன், சந்திரன் மற்றும் குரு ஆகிய கிரகங்களின் நிலை முக்கிய பங்கு வகிக்கிறது. சூரியனும் சந்திரனும் மகர ராசியிலும் குரு ரிஷப ராசியிலும் இருக்கும் போது பிரயாக்ராஜில் கும்பமேளா நடைபெறும். அதே நேரத்தில் சூரியன் மேஷத்திலும் குரு கும்பத்திலும் இருக்கும் போது ஹரித்வாரில் கும்பமேளா ஏற்பாடு செய்யப்படுகிறது. இதனுடன் சூரியன் சிம்ம ராசியிலும் குரு சிம்ம ராசியிலும் இருக்கும் போது உஜ்ஜயினியில் கும்பமேளா நடைபெறுகிறது. இறுதியாக சூரியன் சிம்ம ராசியிலும் குரு சிம்மம் அல்லது கடகராசியிலும் இருக்கும் போது கும்பமேளா நாசிக்கில் நடைபெறும். உலகின் மிகப்பெரிய விழாவாகவும் கோடிக்கணக்கானோர் கூடும் விழாவாகவும் பார்க்கப்படுவது இந்தியாவின் பிரயாக்ராஜில் நடைபெறும் கும்பமேளாவைத்தான். புனித யாத்திரைகளின் ராஜா அல்லது தீர்த்ராஜ் என்று அழைக்கப்படும் பிரயாக்ராஜ் புராணங்கள், ஆன்மீகம் மற்றும் வரலாறு ஆகியவை சங்கமிக்கும் நகரமாகும். அமரத்துவத்தை பெறுகின்ற அமிர்தத்தை பெறுவதற்காக தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த போது பல்வேறு தெய்வீக தன்மை கொண்ட பொருட்கள் வெளிவந்தன. அந்த வரிசையில் மகத்துவம் வாய்ந்த அமிர்தமும் கிடைத்தது. அது அசுரர்களுக்கு கிடைத்துவிடக் கூடாது என்பதற்காக மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து அமிர்த கலசத்தை எடுத்துச் சென்றார். அப்படி மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து அமிர்த கலசத்தை எடுத்துச் செல்லும் போது அதிலிருந்து சில அமிர்த துளிகள் பூமியில் சிந்த அவைகள் ஹரித்வார், பிரயாக்ராஜ், உஜ்ஜயினி, காசி ஆகிய 4 புனித நகரங்கள் தோன்றியனவாம். இதன் நினைவாக கொண்டாடப்படுவதே கும்பமேளாவாகும். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை பெறுவதற்கு 12 நாட்கள் ஆனதாம். தேவர்களுக்கு 1 நாள் என்பது மனிதர்களுக்கு 1 ஆண்டு. எனவே 12 என்பது மனிதர்களின் கணக்குப்படி 12 ஆண்டுகள். இந்த அடிப்படையில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மகா கும்பமேளா நடைபெறுகிறது. மேலும் குரு பகவான் சுக்கிரனின் ராசியான ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் பொழுது, சூரியன் மகர ராசியில் சஞ்சரிக்கும் பொழுது தேவர்கள் அமிர்தத்தை பெற்றனர் என்பதால் இந்த கிரகத்தின் அமைப்பு எப்போதெல்லாம் வருகிறதோ அப்போது மகா கும்பமேளா நடைபெறும். குரு பகவான் ஒரு ராசியில் ஓராண்டு சஞ்சரிப்பார். எனவே 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை குரு பயிற்சி எப்போதெல்லாம் ரிஷப ராசியில் நடக்கிறதோ அந்த ஆண்டு தை மாதத்தில், அதாவது சூரியன் மகர ராசியில் சஞ்சரிக்கும் போது மகா கும்பமேளா நடைபெறும். கிரகங்களின் நிலை மாற்றம் மற்றும் ராசி மாற்றம் காரணமாக நதிகளும் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தங்களை தாங்களே புதுப்பித்துக் கொள்வதாகவும் அதன் காரணமாக அவற்றின் நீர் அமிர்தமாக மாறுவதாகவும் நம்பப்படுகிறது. கும்பமேளா காலங்களில் ஒருவகை அற்புத சுவை கொண்ட இனிய பானம் விண்ணுலகு, அதாவது சொர்க்கம் என்று அழைக்கப்படும் இடத்தில் இருந்து பூமியில் விழுகின்றது எனவும் சொல்லப்படுகிறது. கங்கையில் நீராடினால் புண்ணியம் என்பது இந்துக்களின் நம்பிக்கை. கும்பமேளா அன்று கங்கை, யமுனை மற்றும் மறைநதியான சரஸ்வதி கலக்கும் என்று நம்பப்படுகிறது. கும்பமேளா காலங்களில் அலகாபாத்தின் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடுவது என்பது இறைவனின் கருணையும் பாக்கியமும் இருந்தால் மட்டுமே முடியுமாம். ஏனென்றால் தினம் தினம் மந்திர உச்சாடனம், சாதுக்களின் ஜபம், ஹோமம், நடனம், பிரார்த்தனை என
கும்பமேளா நடைபெறும் இடமே ஒருவித தெய்வீக தன்மையுடன் காட்சியளிக்கும். கும்பமேளாவில் உடலெங்கும் திருநீறு பூசியபடி மலர்மாலை மட்டுமே சூடிய சாதுக்கள் ஊர்வலமாக வந்து ஹரஹர மகாதேவா என்று மந்திரம் ஜபித்தவாறு கடுங்குளிரையும் பொருட்படுத்தாது புனித நீராடுவார்கள். சாதாரணமாக புண்ணிய நதிகளில் புனித நீராடுவதே மிகச்சிறந்த பலன்களை தரும் எனும் போது கிரகங்களின் அமைப்பு, சாதுக்களின் மந்திர உச்சாடனம், ஹோமம், பூஜை என பல்வேறு நேர்மறையாற்றல்கள் நிரம்பியிருக்கும் கும்பமேளா காலங்களில் புனித நீராடுவதால் கிடைக்கும் பலன்களை சொல்லில் அளவிட முடியாது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி 13ஆம் தேதி முதல் பிப்ரவரி 26ஆம் தேதி வரை 45 நாட்களாக மகா கும்பமேளா மிக விமர்சையாக கொண்டாடப்படும் என கூறப்படுகிறது. மகர சங்கராந்தி துவங்கி மகா சிவராத்திரி வரையிலான நாட்கள் இந்த கும்பமேளா நடைபெறுவதாக கூறப்படுகிறது. நவக்கிரகங்களின் சுபக்கிரகங்கள், நட்சத்திரங்கள் ஒரே நாளில் ஒரே நேர்கோட்டில் இணையும் மகா கும்பமேளா நாட்களில் கங்கை, யமுனை, சரஸ்வதி ஆகிய 3 நதிகள் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி அனைத்து விதமான பாவங்களும் நீங்க பெறுவோம். இறைவனின் பேரருளால் முக்தி பெறுவோம். ஆன்மீக ஐதீகங்கள். மகா கும்பமேளா. உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள். யாத்திரை.com